வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜியும் மீனாவும் இப்போ கோமதிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க கோவிலுக்கெல்லாம் போகலத்த, மயில் இருந்தாங்கன்னு தான் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க மீனா. என் கூட ஒர்க் பண்றவங்களோட குழந்தைகளுக்கு ஹோம் டியூஷன் வேணும்னு சொன்னாங்க, அதை ராஜி எடுக்கிறேன்னு சொன்னா அதை பத்தி கேட்க தான் போயிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஆமாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி சொல்றாங்க. டைம்ல கரெக்டா மயில் வந்த உடனே பேச்சை நிப்பாட்டிடுறாங்க எல்லாருமே. மயில் பாவம் போல, இப்ப நான் வந்த உடனே ஏன் எல்லாருமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்படிதான் கோவிலுக்கும் என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மயில். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாங்க எதை பத்தியும் பேசலமா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. உங்களுக்கா என் மேல அன்பு அக்கறை நம்பிக்கைலாம் எப்ப வருதோ அப்ப சொல்லுங்க போதும், அது வரைக்கும் நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கமயில். அதை கேட்ட கோமதிக்கு மனசே கேட்கல. நாங்க என்ன பேசினோம்னா அப்படின்னு சொல்ல வராங்க கோமதி. சொல்லாதீங்கத்த அப்படின்னு ராஜியும் மீனாவும் கஞ்சாட காமிக்கிறாங்க. ஆனா அதை கவனிக்காம கோமதி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ராஜி ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக அவ அரேஞ்ச் பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. மாமாவுக்கு தெரியாம பண்றதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். மாமாட்ட அத்தை சொல்லி புரிய வச்சுப்பாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. மாமா இதுக்கெல்லாம் சம்மதம் சொல்வாரா அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க. அதெல்லாம் அத்தை சொல்லி புரிய வச்சுப்பாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அத்தை இந்த விஷயத்தை பத்தி மாமாட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், என் வாய்க்கு நான் பூட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தங்கமயில். மாமாட்ட தங்கமயில் எதுவும் சொல்லிட மாட்டாங்கல்ல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மாமா வந்த உடனே இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. இதுக்கிடையில நைட் டைம்ல வீட்டு மொட்டை மாடல நின்று கதிர், செந்தில், மீனா, ராஜி, பழனி எல்லாருமே ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு பழனி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, அங்க பாண்டியன் வந்துட்டுறாரு. இதென்ன ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற பழக்கம் அப்படின்னு திட்டிட்டு போறாரு. தங்கமயில் மூலமா இப்போ பாண்டியனுக்கு ராஜி ஹோம் டியூஷன் எடுக்க போற விஷயம் தெரிய வந்துடுது. எல்லாரும் முன்னாடியும் வச்சு இப்போ சண்டை போடுறாரு பாண்டியன். இந்த பிள்ளை மீனா சொல்லி ராஜி வீடு வீடா போய் டியூஷன் எடுக்க போதான் அப்படின்னு சொல்றாரு. மீனாவை பாண்டியன் திட்டுறாரு. நீ இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாரும் என் பேச்சை கேட்டுட்டு அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு திட்டுறாரு. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான்ப்பா அப்படின்னு திட்டிடுறாரு. அதை கேட்ட மீனாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து அழுதுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. செந்தில் இப்போ கடையில வச்சு பாண்டியன்ட்ட பேசுறாரு. நீங்க மீனாவை ரொம்ப திட்டுறீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு செந்தில். வீட்டுல பிரச்சனையை கிளப்பி விடுறதே அவதான் சொல்றீங்க, அவளால என்னப்பா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். நேரா இப்போ வீட்டுக்கு வராரு பாண்டியன். மீனாக்காகவும் ராஜிக்காகவும் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. என் மேல கோபமா இருக்கிறியா மீனா அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். என்னை மன்னிச்சிருப்பா, உன் அப்பா வாங்கி கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். மீனா என்னதான் கோபத்துல இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிடுவேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவோட பெருந்தன்மையை நினைச்சு கோமதியும் செந்திலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னதான் பிரச்சனையை உருவாக்குனாலும் மறுபடியும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தங்கமயில் பாக்குறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.